வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மகாராஷ்டிர சட்டசபை நம்பிக்கை ஓட்டெடுப்பில் பாரதிய ஜனதா அரசு வெற்றி. எதிர்த்து ஓட்டளித்தது சிவசேனா. சபாநாயகர் தேர்தலில் பாரதிய ஜனதாவின் ஹரிபாபு பக்தே ஒருமனதாக தேர்வு. மேக் இன் இண்டியா திட்டம் குறித்து மலேசிய பிரதமரிடம் மோடி விவரிப்பு. இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் புயல் சின்னம். தமிழகம், புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பு. விரிவான செய்திகள். மகாராஷ்டிர சட்டசபையில் நடந்த நம்பிக்கை ஓட்டெடுப்பில் பட்னாவிஸ் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு வெற்றி பெற்றுள்ளது. மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பாரதிய ஜனதா மைனாரிட்டி அரசை அமைத்தது. அக்டோபர் 31ஆம் தேதி முதல்வராக பொறுப்பேற்ற நரேந்திர பட்னாவிஸ் 15 நாட்களுக்குள் மெஜாரிட்டியை நிரூபிக்க கவர்னர் வித்யாசாகர் ராவ் உத்தரவிட்டார். அதற்காக கடந்த 10ஆம் தேதி கூட்டப்பட்ட மகாராஷ்டிர சட்டசபையில் புதனன்று முதல்வர் பட்னாவிஸ் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தார். அதன் மீது சபாநாயகர் ஹரிபாபு பக்தே குரல் ஓட்டெடுப்பு நடத்தினார். 122 உறுப்பினர்களை கொண்ட பாரதிய ஜனதாவும் சுயேட்சை மற்றும் இதர கட்சிகளின் உறுப்பினர்களும் தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்தனர். சிவசேனா கட்சியின் 63 உறுப்பினர்களும் இல்லை என்று சத்தமாக கூறி தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அதையடுத்து குரல் ஓட்டெடுப்பில் பாரதிய ஜனதா அரசு வெற்றி பெற்றதாக சபாநாயகர் ஹரிபாபு பக்தே அறிவித்தார். காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் ஓட்டெடுப்பில் பங்கேற்கவில்லை. ஓட்டுப்பதிவு எந்திரம் மூலம் ஓட்டுப்பதிவு நடத்தாமல் குரல் ஓட்டெடுப்பு முறையை சபாநாயகர் தேர்வு செய்ததற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த சிவசேனா, காங்கிரஸ் கட்சிகள் அது பற்றி கவர்னரிடம் புகார் செய்யப்போவதாக கூறியுள்ளன. நம்பிக்கை ஓட்டெடுப்புக்கு பின் அமைச்சர் பதவி பங்கீடு குறித்து பேசிக் கொள்ளலாம் என்று பாரதிய ஜனதா தலைவர் அமித் ஷா உத்தவ் தாக்கரேயிடம் செவ்வாயன்று உறுதியளித்தார். அதை உத்தவ் தாக்கரே நிராகரித்ததால் இரு கட்சிகளிடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. நம்பிக்கை ஓட்டெடுப்பில் அரசுக்கு எதிராக வாக்களித்ததன் மூலம் சிவசேனா கட்சி பிரதான எதிர்க்கட்சியாகியுள்ளது. அக்கட்சியின் ஏக்நாத் ஷிண்டே எதிர்க்கட்சித் தலைவராகிறார். புதனன்று நம்பிக்கை ஓட்டெடுப்பு நடக்க இருந்த நிலையில் அதற்கு முன்னதாக சபாநாயகர் தேர்தலும் பாரதிய ஜனதாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியது. ஆனால் கடைசி நேரத்தில் சபாநாயகர் தேர்தலில் இருந்து காங்கிரஸ் மற்றும் சிவசேனா கட்சிகள் விலகிக் கொண்டன. இதையடுத்து சபாநாயகராக பாரதிய ஜனதாவின் ஹரிபாபு பக்தே ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவில் முதலீடு செய்ய மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக்குக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். 3 நாடுகளில் 10 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாயன்று மியான்மர் தலைநகர் நெய்பிதா சென்றார். அங்கு மியான்மர் அதிபர் யூ தெயின் செயினை சந்தித்த மோடி கலாச்சாரம், வர்த்தகம் குறித்து விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியா, மியான்மர் இடையிலான சாலை வழிகளை மேம்படுத்துவது குறித்தும் தெயின் செயினுடன் மோடி ஆலோசித்தார். தனது சுற்றுப்பயணத்தின் 2ஆம் நாளான புதனன்று மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக்கை மோடி சந்தித்து பேசினார். தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டின் இடையில் நடந்த இச்சந்திப்பின் போது தனது கனவு திட்டமான மேக் இன் இண்டியா குறித்து மலேசிய பிரதமரிடம் மோடி விவரித்தார். இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதை விவரித்த மோடி மலேசிய கம்பெனிகளை இந்தியாவில் தொழில் துவங்க வரும்படி நஜீப் ரசாக்கிடம் அழைப்பு விடுத்தார். 2022ஆம் ஆண்டுக்குள் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சொந்த வீட்டை ஏற்படுத்தி தரும் தனது இன்னொரு லட்சிய கனவு குறித்தும் நஜீப் ரசாக்கிடம் விளக்கிய மோடி வீட்டு வசதி துறையில் மலேசிய நிறுவனங்கள் தங்களது பங்களிப்பை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கை தெரிவித்தார். இச்சந்திப்பின் போது மலேசிய பிரதமர் நஜீப்பை இந்தியாவுக்கு வருகை தரும்படியும் மோடி வேண்டுகோள் விடுத்தார். தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டை தொடர்ந்து நெய்பிதாவில் நடக்கும் கிழக்காசிய நாடுகளின் மாநாட்டில் மோடி பங்கேற்கிறார். அதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா, பிஜி நாடுகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து புதனன்று காலை தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இதனால் வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழையும் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகள் நீடிக்கின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும்.
நகரில் விட்டு விட்டு மழை பெய்யும், சில இடங்களில் கனமழையாகவும் இருக்கும். சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ரமணன் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் பாபநாசத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும் ஆவடியில் 6 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. சம்பள உயர்வை வலியுறுத்தி ஊழியர்களின் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தால் வங்கிப் பணிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டன. 25% ஊதிய உயர்வை வலியுறுத்தி நாடு முழுவதும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் புதனன்று ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் 8000த்திற்கும் மேற்பட்ட வங்கி கிளைகளைச் சேர்ந்த 60,000த்திற்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் பணிக்கு செல்லாமல் வங்கி கிளைகள் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அருகே அகில இந்திய வங்கிகள் சங்க சம்மேளன பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லாப குறைவை காரணம் காட்டி ஊதியம் உயர்த்தப்படாமல் இருக்கிறது என்றும் வாராக்கடன்களை வசூலிக்காததே லாப குறைவிற்கு காரணம் என்றும் கூறினார். இன்றைக்கு வெற்றிகரமாக இந்தியா முழுவதும் 10 லட்சம் வங்கி ஊழியர் அதிகாரிகள் வேலை நிறுத்தத்தை நடத்தி இருக்கின்றோம். இதற்கு காரணம் 2 ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கக்கூடிய எங்கள் ஊதிய உயர்வு கோரிக்கை நிறைவேறாத காரணத்தினால் தாமதத்தை கண்டித்து விரைவாக ஒப்பந்தம் கோரி இன்றைக்கு வேலை நிறுத்தம் செய்திருக்கின்றோம். இது பேச்சுவார்த்தை மூலமாக முடிப்பதற்கு நாங்கள் விழைந்தாலும் கூட நிர்வாகத்துடைய பிடிவாதனத்தின் காரணமாக இந்த போராட்டம் எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஒப்பந்தம் தொடங்கி இருக்க வேண்டும். ஆனாலும் நிர்வாகம் லாப குறைவை காரணமாக காட்டி எங்கள் கோரிக்கை ஏற்க மறுக்கின்றார்கள். மிகப்பெரிய முதலாளிகளுக்கு கடனை கொடுத்துவிட்டு வசூலிக்க இயலாத நிர்வாகம் அந்த சுமையை ஊழியர் மீது திணிப்பது சரியானது கிடையாது. வேலை நிறுத்தம் காரணத்தால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான காசோலைகள் பரிவர்த்தனை பாதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஏடிஎம் சேவை வழக்கம் போல செயல்பட்டது. மதுரை அண்ணாநகர் குப்பை தொட்டியில் நாட்டு வெடிகுண்டு வைத்த வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடி வரிச்சியூர் செல்வம் புதன்கிழமையன்று நீதிமன்றத்தில் சரணடைந்தார். மதுரை அண்ணாநகர் பகுதியில் உள்ள குப்பை தொட்டியிலிருந்து திங்கட்கிழமையன்று 11 நாட்டு வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வம் தேடப்பட்டு வந்தார். இந்நிலையில் தனது கார் டிரைவர் பார்த்திபனுடன் செல்வம் புதனன்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மாரீஸ்வரி இருவருக்கும் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டார். மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வழக்கில் தேடப்படும் குற்றவாளியாக செல்வம் என்ற வரிச்சியூர் செல்வத்தை போலீசார் சந்தேகத்தின் பேர தேடல் விளைவா அவரையும் அவருடைய கார் ஓட்டுநர் பார்த்திபனையும் மதுரை 6ஆம் நம்பர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல சரண்டர் பண்ணியிருக்கான். இதனிடையே செல்வத்தின் கூட்டாளி கீரிமணி என்ற மணிவாசகமும் புதனன்று கடலூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். பொங்கல் விடுமுறைக்காக ஊருக்கு செல்வோருக்கு ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. பொங்கல் பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையில் கொண்டாடப்படுகிறது. தொடர் விடுமுறை என்பதாலும் சொந்த ஊரில் சென்று பலர் பண்டிகை கொண்டாடுவர் என்பதாலும் நெரிசலை தவிர்க்கும் விதமாக ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு 2 மாதத்திற்கு முன்னரே தொடங்கியுள்ளது. அதன்படி ஜனவரி 11ஆம் தேதி ஊருக்கு செல்பவர்களுக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு புதனன்று தொடங்கியது. சபரிமலை சீசன் தொடங்க உள்ளதால் திருவனந்தபுரம் செல்லும் ரயில் டிக்கெட் விற்பனை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே முடிந்தது. 11ஆம் தேதிக்கு டிக்கெட் தாராளமாக கிடைத்ததால் டிக்கெட் முன்பதிவு செய்ய வந்தவர்கள் சுலபமாக பெற்று சென்றனர். பொங்கலுக்காக அட்வான்ஸ் புக் பண்றதுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுக்கு வந்தோம். ஃப்ரீயா இருக்கு, கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கு. இப்போ புக் பண்றதுக்கு நாங்க ஈஸியா புக் பண்ணிட்டு போயிட்டோம். இப்போ இங்க ட்ரெயின் டிக்கெட்லாம் ஈஸியா இருக்கு. கேரளாக்கு போற டிக்கெட் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. இப்போ ஆன்லைன் முறையில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதால் ரயில்வே நிலையங்களுக்கு நேரடியாக வந்து டிக்கெட் எடுப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. ஜனவரி 13, 14ஆம் தேதிக்கான முன்பதிவு வரும் 14, 15ஆம் தேதிகளில் துவங்க உள்ளது. சேலம் அருகே தலித் மாணவர்களை பிரித்து தனியாக அங்கன்வாடி பள்ளி செயல்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் கருப்பூர் பேரூராட்சிக்குட்பட்டது மேட்டுப்பதிக்காட்டு வளவு கிராமம். இந்த கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் வசித்து வருகின்றனர். இங்கு இயங்கும் அங்கன்வாடி பள்ளியில் பயிலும் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள் தனியாக பிரிக்கப்பட்டு அருகில் உள்ள ஓட்டு வீட்டில் வைத்து பாடம் கற்பிக்கப்படுகிறது. மேலும் 2 பிரிவு மாணவர்களுக்கு தனித்தனியாகவே உணவும் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து எழுந்த புகாரை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மகரபூசணம் மேட்டுப்பதி கிராமத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். விசாரணையில் குழந்தைகள் ஜாதி வாரியாக பிரிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. மேலும் பள்ளிக்கு அரசு வழங்கும் உணவுப் பொருட்கள் ஒன்றாக வந்தாலும் அவற்றை சமைப்பதும் குழந்தைகளுக்கு வழங்குவதும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர்.
எஸ்சி தனியா எம்பிசி தனியா ஏன் பிரிச்சு வச்சா அப்படின்னா அப்பையில இருந்து 7 வருஷமா பிரிச்சு தான் இருக்குது. அதனாலதான் நாங்களும் பிரிச்சு வைக்கிறோமா அப்படின்னா. அதே மாதிரி வீட்டுல இருந்து தட்டு எடுத்துட்டு வர சொல்றாங்க, டம்ளர் எல்லாம் வீட்டுல இருந்தே கொண்டு வர சொல்றாங்க. இங்க இருந்து எதுவுமே தொடர்ந்து கூட விட மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்கள கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்ல குழந்தைங்களுக்கு. எஸ்சி எம்பிசின்னு பிரிச்சு வைக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் அமர வைக்கப்படும் ஓட்டு வீட்டில் எவ்வித அடிப்படை வசதியும் இல்லை என்றும் கிராம மக்கள் புகார் கூறினர். ஓமலூர்ல இது மேட்டுப்பட்டினா, இங்க 2 ஸ்கூல் இருக்கு. தாழ்த்தப்பட்டவங்களுக்கு எஸ்சிக்காக ஒரு ஸ்கூலு, மற்ற ஜாதிகவங்களுக்கு ஒரு ஸ்கூல் வச்சிருக்காங்க. இதுல நல்ல வசதியே இல்லைண்ணா. சாப்பாடு ஒழுங்கா போட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எந்த ஒரு வசதி, ஃபேன் எதுவுமே இல்லை. குழந்தைங்க விளையாடுறதுக்கு எந்த ஒரு பொருள் எதுவுமே இல்லை. இங்க தனி டீச்சர், அங்க தனி டீச்சர். நாங்களும் நிறைய டைம் சொல்லி பார்த்தோம், எந்த இது எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்பிரச்சனையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலெக்டர் உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள உர தட்டுப்பாட்டால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். டெல்டா மாவட்டங்களான திருச்சி, தஞ்சை, கரூர், நாகை பகுதிகளில் சுமார் 16 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பயிர்களும் செழிப்பாக வளர்ந்துள்ளன. இந்நிலையில் களை எடுப்பிற்கு பின் போடப்படும் யூரியா உரத்திற்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள விவசாயிகள் கடந்த 2 மாதங்களாக செயலற்று கிடக்கும் தமிழக அரசால் தான் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். இப்ப களை எடுத்தாச்சு. இப்ப களை எடுத்துட்டு போடுறதுக்கு யூரியா எங்கேயுமே கிடைக்கல. சொசைட்டிலையும் கிடைக்கல, தனியார்ட்டையும் கிடைக்கல. முதல்ல 270 ரூபாய்க்கு வித்த யூரியா 400 ரூபாய் வரைக்கும் வித்தாங்க. அதுக்கு இப்ப யூரியா எங்கேயுமே கிடைக்கல. இதுக்கு என்ன முழுமையான காரணம் அப்படின்னு சொன்னா 3 உர தொழிற்சாலையில தமிழ்நாட்டில் இருக்கிற 2, இப்ப கர்நாடகாவில் இருக்கிற 3, தென்னகத்துக்குள்ள 3 உர தொழிற்சாலை மூடிட்டாங்க. அதுக்கு கொடுக்க வேண்டிய இயற்கை எரிவாயு மத்திய அரசாங்கம் நிப்பாட்டிருச்சு. இது நடந்து 3 மாசம் ஆச்சு. 3 மாசமா தமிழக அரசாங்கம் இந்த இது உர உற்பத்தி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்து அவங்க கவனக்குறைவா அந்த ஜெயலலிதாவுடைய முதலமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட பின்பு அவங்க இந்த அரசு செயலற்று போட்ட காரணத்தினால இதை பத்தி அவங்க கவனம் செலுத்தாதனால இன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் அல்லாடிட்டு அலையறாங்க, தெருவா அலையறாங்க. 3 காணி சாடி பண்ணிருக்கேன். 3 காணி சாடிக்கு யூரியா இல்லாம பயிர் எந்திரிக்க நட்டப்படியே இருக்கு. இப்ப களை எடுக்கிற நேரம் யூரியா இல்லாம களை எடுக்காம அப்படியே நின்று போயிருக்குது. பயிர் உட்கார்ந்து போச்சியா. எங்க போனாலும் ரூபா போனாலும் யூரியா கிடைக்கலையா. தென் மாநிலங்களில் 3 உர தொழிற்சாலைகள் மூடப்பட்ட நிலையில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திற்கு வரும் குறைந்த அளவு உரமும் உடனடியாக விற்று தேர்ந்து விடுவதாக விவசாயிகள் கூறினர். தொழில் நெருக்கடி காரணமாக கோவை மாவட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் மாற்று தொழிலுக்கு மாறியுள்ளனர். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் உட்பட 15 கிராமங்களில் மண்பாண்ட தொழில் முக்கியமானதாக இருந்து வந்தது. அடுப்பு, பானை, பூந்தொட்டி, துளசி மாடம் என பல்வேறு மண்பாண்ட பொருட்களை செய்து வந்த தொழிலாளர்கள் மூலப்பொருட்களின் விலையேற்றத்தால் பொருட்களின் உற்பத்தியை குறைத்துள்ளனர். கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு தற்போது அகல் விளக்குகள் செய்யும் பணியில் மும்முரமாக தொழிலாளர்கள் ஈடுபட்டாலும் அச்சு விளக்குகளின் வருகையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மண் எடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் விதித்துள்ள தடை, மூலப்பொருட்களின் விலை உயர்வு போன்றவற்றால் பலர் மாற்று தொழிலுக்கு மாறியுள்ளனர். எங்களுக்கு மண்ணு கரெக்டா கிடைக்கிறது இல்லைங்க. அப்படியே கிடைச்சாலும் வெளி மாநிலத்துல நிறைய கொண்டு வந்து இந்த விளக்கு, அச்சு விளக்கு அதுன்னு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. எங்களுக்கு இங்க செய்யறதுக்கு அந்த மாதிரி 2-3 மெஷின் கிடைச்சது நல்லா இருக்கு கவர்மெண்ட் மூலமா. இப்ப மண் அரைக்கிறதுக்கெல்லாம் மிஷின் வந்துருக்குங்க. ஆனா நாங்க மேனுவலா கால தான் போட்டு மிதிச்சிட்டு இருக்கிறோம். அதுவெல்லாம் வாங்குறதுக்கு இங்கிட்ட வசதி இல்ல. அது கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி இந்த டை அச்செல்லாம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மண்ணு இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்காதனால குழந்தைங்க வேற வேலைக்கு போறாங்க. இந்த தெரக்கோட்டா விளக்கு இதெல்லாம் வந்ததுனால எங்களுக்கு தொழில் ரொம்ப முடக்கமாறதுனால பிள்ளைங்க வேற வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் பாதிக்கிறதுனால பிள்ளைகளும் வேலைக்கு வேற தொழில், அதாவது வேற வேலைக்கே நாங்க போறோம், இது வருமானம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. இந்த விளக்கு எங்களுக்கு எல்லா பக்கம் சேல்ஸ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாங்க நல்லா இருக்கோம். எங்களுக்கு வியாபாரத்துக்கு நல்லா இருக்கும். எங்களுக்கும் கொஞ்சம் அதாவது நாங்க இன்னும் தாழ்த்தப்பட்டுதான் இருக்கோம். நலிந்து வரும் மண்பாண்ட தொழிலை பாதுகாக்க அரசு அச்சு இயந்திரங்களை மானியத்துடன் வழங்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். தங்கத்தின் விலை புதன்கிழமையன்று சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,624 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,453 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் 37 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெளியின் விலை 34,750 ரூபாயாக இருந்தது. கலாச்சார விழாவில் புகுந்து துப்பாக்கி முனையில் இளம்பெண்ணை ஆடச் செய்ததோடு பணத்தை அள்ளி இறைத்த போலீஸ்காரரை பற்றித்தான் உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது.
உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜஹான்பூர் டவுனில் கலாச்சார விழா நடந்த அரங்கினுள் சைலேந்திர சுக்லா என்ற போலீஸ் கான்ஸ்டபிள் அழையா விருந்தாளியாக நுழைந்தார். மூக்கு முட்ட குடித்திருந்த அவர் நேராக மேடைக்கு சென்றார். மேடையில் ஆடிய நடன பெண்ணை நோக்கி கை துப்பாக்கியை நீட்டிய சுக்லா தன் விருப்பப்படி ஆடும்படி மிரட்டினார். அவரை அடக்க முயன்ற பார்வையாளர்களை நோக்கி சுக்லா துப்பாக்கியை நீட்டியதும் அனைவரும் வாயை மூடிக்கொண்டனர். உயிருக்கு பயந்த நடன அழகி போலீஸ்காரர் சுக்லா சொல்படி ஆடத் துவங்கினார். கால் வலிக்க வலிக்க 1 மணி நேரத்துக்கும் மேலாக இடைவிடாமல் ஆடிய அந்த அழகி மீது கான்ஸ்டபிள் சுக்லா பணத்தை வாரி இறைத்தார். 100 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகள் என சுக்லா வாரி இறைத்த நோட்டுகளின் மதிப்பு 30,000 ரூபாயை தாண்டியது. இந்த விவகாரம் வெளியானதை அடுத்து கான்ஸ்டபிள் சுக்லாவை ஷாஜஹான்பூர் எஸ்பி ரமேஷ் சந்திர சாஹூ சஸ்பெண்ட் செய்ததோடு இலாகா பூர்வ விசாரணைக்கும் உத்தரவிட்டுள்ளார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.